ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். ரிஷப ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்கள் 1-2-2026 முதல் 28-2-2026 வரை உங்களுக்கு இந்த ரிஷப ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குங்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த வழிபாடு செஞ்சால் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க, உங்கள் காரியங்கள்லாம் வெற்றியாகும், உங்களுக்கு மன நிம்மதி இருக்கும், எப்போவுமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிற சூட்சமமான விஷயங்களை இதில் சொல்லியிருக்கேன். அந்த வழிபாடை நான் சொன்ன தேதிகளுக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யும்போது, கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். இப்போ இந்த ரிஷபராசிக்கு பலன்களை இப்போ இருக்க நிலையில் சொல்லிவிட்டு அடுத்து பிப்ரவரியில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிற சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் பலன்கள் அதிகமாக கொடுக்கல. காரணம் என்னென்னா குருவோட பார்வை இல்லாமல் மறைஞ்சிருக்காரு. குருக்கு 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு உங்கள் ராசி அதிபதி. அதனால் உங்களுக்கு பல விஷயங்களில் முயற்சிகள்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லைன்னா அது நீங்கள் முயற்சியே பண்ணாமல் ஏதாவது நீங்களே உங்களுக்கு தடையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி உங்களுக்கு கஷ்டங்களாக தான் கொடுத்துட்ருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் தனஸ்தான அதிபதியும் 5ஆம் அதிபதியான புதனை உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கார். அதே நிலை தான், குரு பார்வை அங்கே கிடையாது. அதுவும் உங்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்குது. அதுக்கடுத்து 4ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 4 சூரியன் அதே 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கார். அவரும் இதே நிலை தான். இப்போ உங்களுக்கு விரையாதிபதி அதே சமயத்தில் 7ஆம் அதிபதியான செவ்வாய் அவரும் மகரத்தில் இருக்கார். இவங்க எல்லாமே பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு நிலைக்கு வராங்க. என்னென்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு வராங்க. 10ஆம் வீட்டுக்கு வர்றது இல்லாமல் குரு பார்வையில் எல்லா கிரகங்களும் வருது. அப்போ உங்களுக்கு பலன்கள் எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது. இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு தனஸ்தான அதிபதி புதன் பிப்ரவரி 3லேயே கும்பத்துக்கு வந்துடுவார், குரு பார்வைக்கு வந்துடுறாரு. பிப்ரவரி 5க்கு உங்கள் ராசி அதிபதி கும்பம் குரு பார்வைக்கு வந்துடுவார். அதுக்கடுத்து பிப்ரவரி 13ஆம் தேதி உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் அதிபதி சூரியன் குரு பார்வையில் கும்பத்தில் இருப்பார். இது இல்லாமல் உங்களுக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் விரையாதிபதியாக இருந்தாலும் அயன சயன சுகத்துக்கு சொந்தக்காரரான செவ்வாய் உங்களுக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி குரு பார்வைக்கு வந்துடுவார், கும்ப ராசிக்கு வந்துடுறாங்க. இந்த நிலையில் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லிடுறேன். அதே போல் பண விஷயங்களில் ரொம்ப டிலே ஆகிட்டு இருந்ததுன்னா இப்போ குரு பார்வைக்கு வந்த பிறகு உங்களுக்கு மிக சிறப்பாக பண வரவெல்லாம் இருக்கும். அதே சமயத்தில் வர வேண்டிய பணம் வரும். குழந்தைங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு நிலை இருக்கும். பிள்ளைங்க விஷயங்களில் ஒரு சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு வரலாம். அதே போல் நண்பர்களோட ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருக்கும். நண்பர்களால் நல்ல பலன்கள் உண்டாகும். ராசி அதிபதி குரு பார்வையில் இருக்கும்போது சொல்ல வேணாம், சுக்கிரனோட அத்தனை தன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு, திருமண முயற்சிகள், திருமணம் ஆகியிருந்தால் கணவன் அல்லது மனைவியோட நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதே சமயத்தில் உதவிகள் கிடைக்கும். அவங்களால கணவனா அல்லது மனைவியால் ஒரு நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். திருமண விஷயங்கள் கூடி வரும். அதே போல் அது உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பலவித விஷயங்களில் வருமானமாக கூட உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருக்கையில் 10ஆம் இடம் வெகுவாக ஆக்டிவேஷன் ஆகிட்டுருக்கோம். அப்போ உங்களுக்கு சுக்கிரன் சம்பந்தப்பட்டவங்களில், புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதே போல் சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நிலை இருக்கும். எப்படின்னா இப்போ புதன்னா நீங்கள் டாக்குமெண்ட்டு சம்மந்தமாக இல்லை உங்களுடைய ஏதாவது அக்ரிமெண்ட்டு சம்மந்தமாக
அதே சமயத்தில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் சம்மந்தமாக நீங்கள் எதிர்பார்க்குற சில நல்ல தகவல்கள்லாம் வந்து கிடைக்கும். டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும், நல்ல பலன் உண்டாகும். அதே சமயத்தில் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் பூரா ஜெயிக்கும். முயற்சி தான் உங்களுக்கு முயற்சியை கொடுக்குறவரு நல்ல ஒரு ஸ்தானத்தில், அதாவது உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நல்ல விஷயங்களை கொடுப்பாரு. உங்கள் முயற்சிகள் வந்து ஜெயிக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியாக இருக்கிற சுக்கிரன் வந்து 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு தகவலை கொடுக்கும், நல்ல ஒரு உதவி கிடைக்கும், நல்ல விஷயங்கள் அதிகம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் உருவாகும். அதே சமயத்தில் சூரியன் உங்களுக்கு குரு பார்வையில் வந்துட்டார். 4ஆம் அதிபதி வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு நல்ல பலன் வந்து உண்டாகும். அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அதே போல் தந்தை விஷயங்களில் சில பேருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது. ஏன்னா சூரியன்னா ஒரு ப்ரொமோஷனை கொடுப்பாரு. ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. இது மாதிரி குரு பார்வையில் சூரியன் இந்த மாதம் இருக்கும்போது பலவித நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய நிலையில் இருக்கும். நிம்மதியான தூக்கம் இருக்கும், உடல் நலம் நல்லா இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து அங்காரக்காரகனாக இருக்கிறதுனால உடல் நலம் நல்லா இருக்கும், மனசில் ஒரு நிம்மதி இருக்கும், நல்லா தூக்கம் வரும். அதே சமயத்தில் பல இடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு வந்து நீண்ட தூர பயணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே போல் வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த வெளிநாட்டு முயற்சியில் சக்ஸஸ் கொடுக்கும். இது மாதிரி பல விஷயங்களை வந்து 12ஆம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய நிலையில் இருப்பார். அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மிக நல்ல பலன்களை செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஏன்னா சனி பகவான் இருக்கிறது வந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அந்த இடத்துல சுக்கிரன் உச்சமாகும். தொழில் விஷயங்களில் அதிக அளவு சந்தோஷம், பண வரவு கொடுக்கக்கூடிய நிலையில் சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கார். அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அதனால் நிறைய பேருக்கு வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், அதே போல் லக்ஸரியான விஷயங்கள், வாகனம் வாங்குறது. சில பேர் வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்ருப்பாங்க. இந்த நேரத்தில் வாகனம் வாங்கக்கூடிய நிலை இருக்கும். அது வந்து 2 வீலரோ காரோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வாகனம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும். உங்களுக்கு இந்த மாதம் பார்க்கையில் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரையும் உங்களுக்கு எந்த வழிபாடு செஞ்சால் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த வழிபாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் கிரகங்கள் எப்படி உங்களுக்கு ஜாதக ரீதியாக, ஏன்னா உங்கள் ஜாதகம் இப்போ நான் சொல்கிற பொது பலன்கள்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கணும்னா உங்கள் ஜாதகமே நல்லா இருக்கணும். ஏன்னா இது பொது பலன்கள் சொல்லும்போது ஜாதகத்தில் பாதிப்பு இருந்தால் அந்த பலன்களில் சில தடைகள் தான் இருக்கும். இருந்தும் கோச்சார ரீதியாக கிரகங்கள் கொடுக்குற பலன் வந்து கிடைச்சிட்ருக்கும். அதே போல் இந்த வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்தோடனே நீங்கள் வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி அப்படிங்கிற முருகர் வழிபாடு தொடங்கிடுங்க. முருகர் வழிபாடு நீங்கள் செய்யுங்க. அது வந்து 9ஆம் தேதி வரையும், பிப்ரவரி 9ஆம் தேதி வரையும் நீங்கள் முருகர் வழிபாடு செய்யுங்க. அதுக்கு அடுத்து 9ஆம் தேதிக்கு அப்புறம் பிப்ரவரி 20ஆம் தேதி வரையும் துர்க்கை வழிபாடு செய்யுங்க. துர்க்கை வழிபாடு வந்து பிப்ரவரி 9க்கு அப்புறம் துர்க்கை வழிபாடு. பிப்ரவரி 21 மகாலட்சுமி வழிபாடு, லட்சுமி வழிபாடு அது செய்யும்போது மிக சிறப்பான பலன்கள். உங்களுக்கு ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் இதை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் சொன்ன இந்த தேதிகளில் நான் தெளிவாக திரும்பவும் சொல்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தோடனே முருகன் வழிபாடு செய்யுங்க. 9ஆம் தேதியிலேருந்து துர்க்கை வழிபாடு செய்யுங்க. 21ஆம் தேதியிலேருந்து லட்சுமி வழிபாடு செய்யுங்க. இது வந்து நீங்கள் டெய்லி தான் போகணும்னு கிடையாது. ஆனால் நான் சொல்லக்கூடிய தேதியில் ஒரு 2-3 தேதியில் போயிருங்க. ஏன்னா அந்த நாட்கள், அதுக்கு பின்னால் வர நாட்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும். இதை தான் உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகரும்
நம்ம எங்கே இருக்கோம், யாருக்கிட்ட இருக்கோங்கிறத புரிஞ்சிட்டோம்னா அந்த கடவுள்கிட்ட நம்ம சரணகதி அடைஞ்சிட்டா அவங்க கைவிட மாட்டாங்க. நீங்கள் போவே இல்லை, அட்டண்டன்ஸே கொடுக்கலன்னா உங்கள் மேலே கோவப்படுவாங்க. கோவம்னு கிடையாது, நீங்கள் வரலையேன்னு கொடுக்க முடியாது. யாரும் போனால் தானே வாங்க முடியும். வாங்கிறதுக்கு நீங்கள் போய் ஆகணும்ல. எதுவுமே நீங்கள் போகலன்னா இங்கே கிடைக்காதுல்ல. அதனால் நீங்கள் இதை வழிபாடு செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகும். இப்போ இந்த பதிவில் வந்து நான் இந்த வழிபாடு சொல்லியிருக்கேன். இதை கேட்கும்போது அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு எனக்கு கமெண்டில் போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் ஃபோன் பண்ணி சொல்ல வேணாம், எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் நீங்கள் சொன்ன அந்த வழிபாடு செஞ்சேன், மிக சிறப்பாக இருந்தது அப்படிங்கிற. ஏன்னா எனக்கு தெரியும்ல, நீங்கள் எங்கே போனால் நான் அதை தான் சொன்னேனே, வாங்குறதுக்கு போனால் தானே கொடுக்குறவங்களே கொடுக்க முடியும். நீங்கள் போகலன்னா அங்கே கொடுக்க முடியாது. ஆனால் எங்கே கொடுக்குறாங்கிற விஷயத்தை நான் சொல்லிட்டேன். அதை தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிருங்க, உங்களுக்கு கிடச்சிடும். சில பேர் ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு காலைல போகணும், சாயந்தரம் போகணுன்னு டவுட்லாம் கேட்க வேணாம். எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் கோயில் திறந்துருக்க நேரத்தில் போயிருங்க. போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், மனசும் நிம்மதியாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்ததெல்லாம் என்னுடைய பதிவை தேட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.